சிம்ரன் சொன்ன ஒற்றை வார்த்தை ரசிகர்களுக்கு நடுவே வந்த ஃபேன் வார். 3 நடிகைகளில் யார் அந்த நடிகை? JFW விருது வழங்கும் நிகழ்ச்சியில் நடிகை சிம்ரன் பேசியிருக்கும் விஷயம் ரசிகர்களுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாகத்தான் இருக்கிறது. 90களில் முன்னணி நடிகையாக வலம் வந்த நடிகைகளில் ஒருவராக இருந்தவங்க நடிகை சிம்ரன். இவர் 90s கிட்ஸ் 2000 ஆண்டின் ஆரம்பத்தில் 2K கிட்ஸுகளில் பல இளைஞர்களின் கனவு கன்னியாக இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் இருந்தவங்களுக்கு மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தில் இருப்பவர்களுக்கும் பிடித்த நடிகையாக இருக்கும் நடிகை சிம்ரன் 90களில் தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லாமல் தென்னிந்திய சினிமா முழுவதிலும் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தி வந்தாங்க. சிம்ரன் இப்போது கூட அம்மா, அண்ணி ஆகிய கதாபாத்திரங்களை ஏற்று நடித்துக் கொண்டுதான் இருக்கின்றார். இந்த நிலையில்தான் நடிகைகளுக்கான JFW விருது வழங்கும் விழா சில தினங்களுக்கு முன் நடைபெற்றது. அந்த விழாவில் பேசிய நடிகை சிம்ரன், நான் சினிமா துறைக்குள் நுழைந்து 30 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இதை நினைத்தால் எனக்கு பெருமையாக இருக்கிறது என கூறியிருந்தார். சமீபத்தில் என்னுடைய ஆக்டர் ஒருத்தவங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தேன். அதாவது அவங்க ஒரு கதாபாத்திரத்தை ஏற்று நடித்திருந்தாங்க. அந்த கதாபாத்திரத்தை நீங்கள் ஏற்று நடித்திருந்தது எனக்கு சர்ப்ரைஸாக இருந்தது என்று அந்த மெசேஜில் கூறியிருந்தேன். உடனே அந்த ஆக்டரிடம் இருந்து நான் உன்ன மாதிரி ஆன்டி ரோல் எல்லாம் பண்ணாமல் இருக்கேனே என்று ரிப்ளை வந்தது. இந்த மாதிரியான ரிப்ளை அவரிடம் இருந்து வரும் என்று நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை. நான் என்னுடைய கருத்தை தான் கூறியிருந்தேன். அதற்கு போய் இப்படி ஒரு பதிலை கொடுத்துள்ளார். இதை விட பெட்டரான பதிலை அவர் கொடுத்திருக்கலாம். நான் பல வருடத்திற்கு முன்பே கன்னத்தில் முத்தமிட்டால் என்ற படத்தில் அம்மாவாக நடித்திருந்தேன். அப்படி இருக்கும் போது அம்மா கேரக்டர் நடித்தாலும் ஆன்டி கேரக்டர் நடித்தாலும் தப்பு கிடையாது. அந்த நடிகையை போல டப்பா கேரக்டரில் நடிக்கிறதுக்கு ஆன்டி கேரக்டர் எவ்வளவோ பரவாயில்லை என்றுதான் எனக்கு பட்டது. நாம் என்ன செய்ய ஆசைப்படுறோம் என்பதில் நாம எப்போதும் நம்பிக்கையோடு இருக்கணும் அப்படின்னு சிம்ரன் பேசியிருந்தாங்க. எப்பவுமே சிம்ரன் இவ்வளோ கோவமா எங்கேயும் எந்த இடத்திலையும் பேசியதே கிடையாது. பேச தொடங்கும் போது டென்ஷனாகவே தொடங்கிய சிம்ரன் கோபத்தை கொட்டி தீர்த்துட்டாங்க. இதைத் தொடர்ந்து சிம்ரன் சொன்ன அந்த ஆக்டர் யார் என்பதை குறித்து ரசிகர்கள் மத்தியில் பல கேள்விகள் எழுந்துள்ளது. பலரும் அவர் கூறிய அந்த ஆக்டர் ஜோதிகா தான் என சொல்றாங்க. அதற்கு காரணம் சிம்ரனும் ஜோதிகாவும் சேர்ந்து வாலி, 12B ஆகிய படங்களில் நடித்திருந்ததால ஆக்டர் அப்படின்னு சிம்ரன் சொல்லி இருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க, சமீபத்தில் இந்தியில் வெளியான டப்பா கேர்டல் என்ற வெப் தொடரில் ஜோதிகா நடித்திருந்தாங்க. அதனால தான் நாசுக்காக ஜோதிகாவை டப்பா நடிகை என சிம்ரன் சொல்லி இருக்காங்க அப்படின்னு ரசிகர்கள் சொல்லிட்டு வராங்க. வேறு சிலர் சிம்ரன் சொன்னது ஜோதிகாவே கிடையாது. ஜோதிகா பல பேட்டிகளில் சிம்ரன் பத்தி நல்ல விதமா தான் பேசி இருப்பாங்க. சிம்ரன், ஜோதிகா இவர்கள் இருவரும் நல்ல நண்பர்களாகத்தான் இருக்காங்க அப்படின்னும் சிம்ரன் சொன்னது த்ரிஷாவை தான். ஏனென்றால் அவர் தான் இன்று வரை ஹீரோயினியாக நடிச்சிட்டு வரார். இவங்க 2 பேரும் ஜோடி, பேட்டை, சமீபத்தில் வெளியான குட் பேட் அக்லி ஆகிய படங்களில் சேர்ந்து நடித்திருக்காங்க. அதனால ஆக்டர் அப்படின்னு இவரை தான் சொல்லி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஜோதிகா ரசிகர்கள் போலவே த்ரிஷா ரசிகர்களும் சிம்ரன், த்ரிஷா நட்பாக இருக்கிறார்கள் என்றும் அவர்கள் ஒன்றாக இருக்கும் வீடியோ போட்டோக்களை பகிர்ந்து வருகின்றனர். மேலும் சிலர் சிம்ரன் சொன்னது நடிகை லைலாவை தான். ஏனென்றால் சிம்ரனும் லைலாவும் சேர்ந்து சமீபத்தில் தான் சப்தம் என்ற படத்தில் நடித்திருந்தனர். எனவே சமீபத்தில் ஆக்டர் என சிம்ரன் சொன்னது லைலாவை தான் அப்படின்னு சொல்லப்படுது. சிம்ரன் ஆக்டர் அப்படின்னு சொன்னது ஜோதிகாவையா, த்ரிஷாவையா, லைலாவையா என்பது பற்றி இவர்களின் ரசிகர்கள் மத்தியில் ஒரு ஃபேன் வாராகவே மாறியுள்ளது.